வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட்ல இருக்கக்கூடிய உரையாசிரியர்கள் பகுதி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உரையாசிரியர்கள் 6 வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் அதோட தொடர்ச்சியா இலக்கண உரையாசிரியர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல குறிப்பா நன்னூல் இலக்கண உரையாசிரியர்கள் யாருன்னு இன்னைக்கு நம்ம ஆறுமுக நாவலரை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆறுமுக நாவலரை பத்தி சொல்லும்போது தமிழுக்கும் சைவத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர். இவரை இது மட்டும் இல்லாம இவர் ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல நூலாசிரியர்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நல்ல சொற்பொழிவாளர், அதுக்கடுத்து பதிப்பாசிரியர், ஆய்வாளர், அதுக்கடுத்து நிறைய இந்த மாதிரி பன்முக திறனை கொண்டவர் தான் ஆறுமுக நாவலர். இவரை பத்தி ஒவ்வொரு முறையும் யூஜிசி நெட்ல பல விதங்கள்ல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இவரை பத்தி நம்ம பார்ப்போம். அதாவது 1822 தான் பிறக்கிறாரு. அதே மாதிரி 1879 இறந்து போறாரு. இதான் இவரோட காலகட்டம். இவர் யாருக்கு பிறக்கிறாரு அப்படின்னா கந்தப்பிள்ளை சிவகாமி அம்மாருக்கு பிறக்கிறாரு. இதெல்லாம் கேள்வி கேட்கலாம், இவரோட பெற்றோர்கள் யாரெல்லாம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இவர் ரொம்ப முக்கியமானவர். எங்க பிறக்கிறாரு அப்படின்னா யாழ்ப்பாணம், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில யாழ்ப்பாணத்து நல்லூரில் கார்காத்த வேளாளர் குடிமரபுல பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரலாறு காட்டுது. அதுக்கடுத்து இவர் நன்னூலுக்கு எந்த மாதிரியான உரை நான் சொன்னேன், விருத்த பாவால உரை எழுதினவங்க இருக்கிறாங்க, ஆசிரியர் பாவால உரை எழுதினவங்க இருக்கிறாங்க நன்னூலுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலயும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அது மாதிரி இவர் காண்டிகை உரை தான், ஆனா ஐங்காண்டிகை உரை எழுதியிருக்கிறார். முன்னாடி ஒரு முறை கூட கேள்வி கேட்டிருந்தாங்க, முக்காண்டிகை உரை எழுதின உரையாசிரியர் யாருன்னு அப்படின்னு. இன்னொரு தடவை கேள்வி கேட்டாங்கன்னா அப்படி கேட்க மாட்டாங்க, இப்படிதான் வரும். ஐங்காண்டிகை உரை, நன்னூலுக்கு ஐங்காண்டிகை உரை எழுதியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இவரோட உரை மரபுகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இவர் உரை மரபுகள் மட்டும் இல்ல, உரைநடைய வளர்த்தவரும் தமிழ்ல மிக முக்கியமானவர். அதுவும் செவ்விய முறையில உரைநடை வளர்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமானவரா ஆறுமுக நாவலர் விளங்குறாரு. இவரோட உரை மரபுல ஒன்னொன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு சூத்திரத்துக்கு கீழேயும் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி பரீட்சை வினாக்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்புல எந்த மாதிரி விஷயம் பேசுறாரு அப்படின்னு சொன்னா, அதாவது முறையான ஒரு பயிற்சி இல்லைன்னா ஒரு கேள்விகள் இல்லைன்னா ஒரு உரை எப்படி எல்லாம் அமையுது, இந்த மாதிரியான ஒரு போக்குலதான் இந்த பகுதியில வச்சு பேசுறாரு. அதுக்கடுத்து இவரோட ஒவ்வொரு நூலோட இறுதியிலையும் அப்பியாசம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பயிற்சி தராரு. உரையெல்லாம் எப்படியெல்லாம் எழுதலாம், அந்த மாதிரியான ஒரு மேம்போக்கு பார்வை இவர்கிட்ட இன்னும் அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து இலக்கண அமைதி அப்படிங்கிற ஒரு தலைப்பு தராரு. அந்த தலைப்புல பார்த்தோம்னா சொல்லுக்கும் வாக்கியங்களுக்கும் இலக்கணம் கூறும் முறையை விளக்குறாரு. இன்னைக்கு ஆய்வாளர்களுக்கு பார்த்தோம்னா ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கு. எந்த சொல்லுக்கு எப்படி அமைக்கணும், எந்த வாக்கியங்களை எப்படி எழுதணுங்கிற விஷயமே கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு. அதெல்லாம் இவர் இலக்கணம் எப்படியெல்லாம் இந்த இடத்துல இலக்கண அமைப்புல நம்ம எழுதலாம் வாக்கியங்களை அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவெல்லாம் இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு, இலக்கண அமைதி அப்படிங்கிற பெயர்ல. அதுக்கடுத்து சொல்லிலக்கண சூசி இந்த பெயர்ல பார்த்தோம்னா சொற்களின் வகைகளை விளக்குகிறேன், எந்த மாதிரியான சொற்கள் இருக்கு, எப்படி எல்லாம் இதை சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு. இந்த சொல்லிலக்கண சூசி சொல்லிலக்கண சூசி என்ற தலைப்பை பயன்படுத்திய உரையாசிரியர் ஒரு தடவை யூஜிசி நெட்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான படைப்புகளும் வித்தியாசமான பார்வையிலும் தான் நம்ம எப்பவுமே எக்ஸாமுக்கு அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் இதெல்லாம் இப்படியெல்லாம் நீங்க பார்க்கணுன்றத நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த சொல்லிலக்கண சூசியை ஒரு முறை கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுங்க. இப்படி இனி இதெல்லாம் வேற ஏதாச்சும் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து இவர் யாருக்கிட்ட எல்லாம் போய் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். இனி கேள்வி வரல, இனிமே வரலாம். அதாவது வேலாயுத முதலியார், அதுக்கடுத்து சரவணமுத்து புலவர், சேனாதிராயர் இவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இலக்கணமும் இலக்கியத்தையும் முறையா கத்துக்கிறாருன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இவரோட கல்வி திறனையும் ஆராய்ச்சி திறனையும் கண்டுதான் திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் என்ற பட்டத்தை கொடுத்து பெருமைப்படுத்தியது. கேள்வி கேட்கலாம், அதாவது ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பித்த ஆதீனம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்லைன்னா எந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல கொடுத்துட்டு கேட்கலாம். தெரிஞ்சதுதான் நம்மளால கரெக்டா கொடுக்க முடியும். அதுக்கடுத்து இவர் நான் சொன்ன சொற்பொழிவாளர், சிறந்த சொற்பொழிவாளர்னு சொல்லிட்டு அதுல பார்த்தோம்னா வண்ணார் பண்ணை சிவன் கோவில்
அப்படிங்கிற இடத்துல வசந்த மண்டபத்துலதான் 1847 முதல் சொற்பொழிவை வந்து தொடங்குறாரு. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இவரோட 9வது வயசுலயே அப்பா வந்து விட்டுட்டு போன நாடகத்தை மீதியை வந்து இவர் ஏற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இவரை பத்தின வரலாறுகள் வந்து சொல்லுது. அந்த அளவுக்கு அவர் ஒரு சிறு வயதிலேயே வந்து புலமை மிக்கவரா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுதான். 1879 இறுதி சொற்பொழிவு, அதாவது இறந்து போறதுக்கு முன்னாடி கொடுத்த சொற்பொழிவா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து நம்ம ஆறுமுக நாவலரை வந்து பல அறிஞர்கள் வந்து பல விதமா பாராட்டிருக்கிறாங்க. அது எந்த மாதிரியானு சொல்லிட்டு எல்லாம் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா வசன நடை கை வந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா பரிதிமார் கலைஞர் வந்து சொல்றாரு. ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஆறுமுக நாவலர் முதலில் தமிழில் நிறுத்தற் குறிகளை இடம் அறிந்து நன்கு பயன்படுத்தியவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க இந்த விஷயம் சொல்லும் போது நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும். 1800 சம்திங் அப்படின்னு சொல்லும் போது நம்மள வந்து பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்களோட மொழியோட ஆளுமைதான் இங்க இருக்குது. ஆங்கில புலமையும் ஆங்கில அறிவும் தான் அந்த டைம்ல வந்து இருக்கிறவங்க கட்டாயமா படிக்கணுங்கிற ஒரு சூழல் வந்து இருந்தது அந்த டைம்ல. அப்பதான் நமக்குள்ள அந்த தமிழ் மொழி ஆங்கில மொழியோட தாக்கம் இங்க வருது. அந்த நம்ம சொல்லுவோம் நிறுத்தற்குறின்னு சொன்னா இதுதான். ஆக்சுவலி நிறுத்தற்குறி, கேள்விக்குறி, கமா, இத மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து தமிழ் மரபுக்குள்ள வந்து வருது. அத வந்து அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்க தான் இதெல்லாம் வந்து தமிழ் மொழிக்குள்ள வந்து பூத்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதை வந்து நிறுத்தற்குறிய வந்து இவர் தான் முதல்ல பயன்படுத்தினாரு அப்படிங்கிறது வரலாறுல ரொம்ப அவசியமானது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா புதிய தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு மூவா வந்து இவரை வந்து பாராட்டுறாரு. அதாவது புதிய தமிழ் உரைநடையின் தந்தை. யார் சொல்றாங்க அப்படின்னா ஆறுமுக நாவலரை மு வரதராசனார் பாராட்டுறாரு. அதுக்கடுத்து உரைநடை நூலாசிரியர்களில் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய பிள்ளை வந்து இவர் வந்து பாராட்டுறாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா வசனடை கை வந்தலாம் சொல்லிட்டோம். அதுக்கடுத்து இவர் 12 வயசுல பெர்சிவல் பாதிரியார் நடத்திய யாழ் வெஸ்லியன் மிஷன் பள்ளியில ஆங்கிலம் பயின்றவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவரோட 12 வயசுல பெர்சிவல் பாதிரியார் நடத்திட்டு வந்த ஸ்கூல்ல, அதாவது வெஸ்லியன் மிஷன் அப்படிங்கிற இந்த ஸ்கூல்ல இவர் வந்து 12 வயசுல இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கடுத்து அம்பலவான தேசிகர் நாவலர் என்னும் பட்டத்தை வழங்கினார். ஆக்சுவலி நான் முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னா திருவாவடுதுறை ஆதீனம் தான் இவருக்கு வந்து நாவலர் பட்டத்தை வழங்கிச்சுன்னு. அதுலயும் குறிப்பா யாருன்னு நான் சொல்லியிருக்கேன், அம்பலவான தேசிகர். எல்லாருக்கும் திருவாவடுதுறை ஆதீனம் அப்படிங்கிறது கூட கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனா இதுதான் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அம்பலவான தேசிகர் வந்து ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை கொடுக்கிறாரு. இப்படியெல்லாம் தான் கேள்விகள் வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து சென்னையில வித்யானுபாலன யந்திர சாலை என்ற பெயர்ல பெரிய அச்சுக்கூடத்தையே வந்து நிறுவுறாரு. எங்க அப்படின்னா சென்னையில வித்யானுபாலன யந்திர சாலை, இங்க வந்து பெரிய அச்சுக்கூடத்தை வந்து நிறுவுறாரு. அதுக்கடுத்து 1864 என்ன பண்றாருன்னா சைவ பிரகாச வித்யாசாலை என்ற சைவ பாடசாலையை வந்து தொடங்கினார். இது வந்து குறிப்பா கேட்கலாம், இந்த வருஷம் என்ன தொடங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு. 1864 சைவ பிரகாச வித்யாசாலை
அப்படிங்கிறது வந்து தொடங்குறாரு. இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவரு சமய குறவர்களோடு ராமலிங்க அடிகளாரை உயர்த்தி பேசக்கூடாது, அவர் பாடிய பாடல்களுக்கு அருட்பா என்று பெயர் கொடுக்க கூடாது என்பதை ஆறுமுக நாவலர் முன்வைத்தார். ஆக்சுவலி இவரை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க அருட்பாவுக்கு மறுப்பா தெரிவிச்சாரு அப்படின்னு. இது இதுவே ஒரு தனியா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அருட்பா குழுவினர் யாரு, மருட்பா குழுவினர் யாரு அப்படின்னு. அப்போ அந்த அருட்பா குழுவினர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல கொடுத்துட்டு கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அப்போ அது நான் ஒரு தடவை கூட நான் சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் கூட இப்பெல்லாம் கேள்வி அது இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழு பக்கத்திலும் ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அதுக்கடுத்து மேலும் இவர் வந்து அருட்பாவுக்கு மருட்பா எழுதி வெளியிட்டார். இது எல்லாருக்குமே காமனா தெரியும். அதுக்கடுத்து சைவ சமயத்தை பரப்பிட சைவோதய பானம் என்னும் பெயரில் இதழ் ஒன்றை தொடங்கினார். என்ன இதழ் அப்படின்னா சைவோதய பானம். சைவோதய பானம் இது எதுக்காக அப்படின்னா சைவ சமயத்தை வந்து பரப்புறதுக்காக இந்த இதழை வந்து தொடங்குறாரு. பேசிக்கா இதுல வந்து சைவ சமயத்தோட கருத்துக்கள் தான் உள்வாங்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து ராமசாமி சைவ சமயாபிமானி. ராமசாமி அதுக்கடுத்து சைவ சமயாபிமானி. அதுக்கடுத்து சைவ பிரகாசர். அதுக்கடுத்து நடுவன், கருணை சைவன், சைவ பிரகாச சமாஜியார், சைவ பிரகாச சமாஜியார். இந்த மாதிரியான புனைப்பெயர்கள்ல பல்வேறு கட்டுரைகளையும் நூல்களையும் ஆறுமுக நாவலர் வந்து எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் கொடுத்துட்டு கேட்கலாம், இந்த புனைப்பெயர்கள்ல வந்து ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் புனைப்பெயர்கள்ல எல்லா விதத்திலையும் கேட்கறாங்க. ஆனா குறிப்பா ஆறுமுக நாவலர் தான் பாத்துக்க வேண்டியது அவசியம். இத்தனை பேர்கள்ல வந்து எனக்கே இப்ப இதை படிக்கும்போதுதான் தெரியுது இவருக்கு இத்தனை புனைப்பெயர்கள்ல வந்து அவரு கட்டுரைகளை வந்து எழுதுறாரு அப்படிங்கிற விஷயம். அதுக்கடுத்து இலங்கை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் சைவ சமய பிரச்சாரத்தை முழு அளவில் மேற்கொண்டார். ஆக்சுவலி இவருக்கும் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. காரணம் என்னன்னா இவர் ஸ்ரீலங்கா மட்டும் இல்லாம தமிழகத்திலயும் வந்துட்டு சைவ சமயத்தை வந்து பரப்புறதுக்கு முன்னின்றவர்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஆறுமுக நாவலர் திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுர ஆதீனம், மதுரை ஆதீனம் ஆகிய மடங்களில் சைவ சமய சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க இத்தனை ஒரு ஆதீனங்கள்லயும் இது பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து தற்கால உரைநடையின் தந்தை என இலங்கை பேராசிரியர் வி செல்வநாயகம் புகழ்ந்துள்ளார். இதுவும் ரொம்ப முக்கியமானது. இப்ப இது நான் முன்னாடி வந்து எழுதி போட்ட மாதிரிதான். தற்கால உரைநடையின் தந்தை அப்படின்னு வி செல்வநாயகம் வந்து புகழ்ந்துள்ளார். அதுக்கடுத்து ஆறுமுக நாவலரை புதிய தமிழ் உரைநடையின் தந்தை என்று மூவா வந்து நம்ம சொன்னார், முன்னாடியே பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஆறுமுக நாவலரை செந்தமிழ் பேணி வளர்த்த பெரும்புலவன் என கவிமணி போற்றியுள்ளார். பாருங்க எத்தனை பேர் எத்தனை விதமா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து தேசிய இலக்கிய பிதா என பேராசிரியர் சிவத்தம்பியும் புகழ்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம இவ்வளவு விஷயம் பார்த்தோம். அதுக்கடுத்து இவரோட இலக்கிய படைப்புகளை வந்து கொஞ்சம் கூட பார்க்கலாம். ஏன்னா இவர் ஏகப்பட்ட நூல்களை பதிப்பிச்சிருக்கிறாரு, ஏகப்பட்ட நூல்களை வந்து உரை எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இவர் இயற்றிய பதிப்பித்த சைவ சமய நூல்கள் வந்து பார்ப்போம். சைவ சமய சாரம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்து சிவாலய தரிசன விதி, அதுக்கடுத்து நித்திய கர்ம விதி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. சிரார்த்த விதி, அதுக்கடுத்து தர்ப்பண விதி, குரு சிஷ்ய யக்ரமம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கிறார். இதெல்லாம் சைவ சமயம் தொடர்பாகவும் இருக்கு. அதுக்கடுத்து இவரே இயற்றி பதிப்பித்த கிறிஸ்துவ மத கண்டன நூல்கள். ஆக்சுவலி இவர் மறுப்பு நூல்களும் வந்து எழுதியிருக்காரு, மற்ற மதங்களை பத்தி வந்து எழுதியிருக்காரு. அதையும் பார்ப்போம். சிவதூடன பரிகாரம்,
மித்யாவாத நிரசனம், சுப்ரபோதம், வஜ்ர தண்டம் இதெல்லாம் வந்து கிறிஸ்துவ மதங்களை எதிர்த்து எழுதக்கூடிய ஒரு நூலா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து இவர் இயற்றிய வசன நூல்கள், இதனாலதான் பரிதிமார் கலைஞர் வந்து வசன கை வந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாரு. பெரிய புராண வசனம், திருவிளையாடல் புராண வசனம், கந்த புராண வசனம், பெரிய புராண சூசனம், யாழ்ப்பாண சமய நிலை, அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வசன நூல்கள். அதுக்கடுத்து இவரு பாட நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 பாகங்களா வந்து பாடநூல்களை தனியா எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இலக்கண வினாவிடை, சைவ வினாவிடை, நம்ம முன்னாடியே சொன்னோம் இவரோட உரை மரபுகள்ல கூட பரீட்சை வினாக்கள், இலக்கண அமைதி, சொல்லிலக்கண சூசி இப்படிலாம் பல தலைப்புகள்ல வந்து எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரிதான் தனியாவும் நூல்களா வந்து இலக்கண வினாவிடை, சைவ வினாவிடைலாம் நூல்களை வந்து கொடுத்திருக்கிறாரு. அதுக்கடுத்து மூல நூல்களை வந்து பதிப்பு செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வில்லிபுத்தூரார் பாரதம் ரொம்ப முக்கியமானது. யாரு மூல நூலை பதிவு செஞ்சிருக்காங்களோ அதெல்லாம் கேள்விகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து சேது புராணம், இதுக்கடுத்து கந்த புராணம், பெரிய புராணம், திருவாசகம், திருக்கோவையார், திருச்செந்தூர் அகவல், நால்வர் நான்மணி மாலை, மறையசை அந்தாதி, சிதம்பரம் மும்மணி கோவை, குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளை தமிழ், ஓமான சங்கிரகம், ரத்தின சுருக்கம். இப்போ இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும். ஆக்சுவலி இங்க நான் சொன்னேன் குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான நூல்கள் நீங்க எந்த இடத்துல மேக்சிமம் நீங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு சிற்றிலக்கிய வகைகளோட நூல்களை கொடுத்துட்டு ஆப்ஷன்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு நமக்கு பதில் தெரிஞ்சா கூட ஒன்னொன்னா நம்மளால அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான இடத்துங்களெல்லாம் இந்த மாதிரியான நூல்களோட பெயர் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ இது மொத்தமா நம்ம படிச்சுட்டு போனோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இவ்வளோ நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோண்டு போகவே கூடாது. ஏன்னா ஒரு முறைக்கு இருமுறை கூட இந்த வீடியோவை நீங்க ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு போனீங்கனாலே போதும். அந்த அளவுக்கு மைண்ட்ல நின்னாலே நீங்க கியூர் ஆயிடுவீங்க. அதுக்கடுத்து மூலமும் உரையும் கொண்ட பதிப்புகள். முதல்ல வந்து மூல நூல்களை பதிப்பு செஞ்சாரு அப்படின்னு சொன்னேன். இது வந்து மூல நூலையும் அதே மாதிரி உரை, அவர் எழுதின உரை கொண்ட பதிப்புகளையும் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. இதெல்லாம் இது இன்னும் கொஞ்சம் முக்கியமானது. இந்த இடங்கள்ல நீங்க கவனிக்க வேண்டியது எந்தெந்த நூலுக்கு இவர் உரை எழுதியிருப்பாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்னூல் விருத்தி உரை பாத்தீங்களா, நான் சொன்னேன் காண்டிகை உரை, ஐங்காண்டிகை உரை தான் எழுதியிருக்காரு. ஆனா நன்னூலுக்கு விருத்தி உரை எழுதியிருக்கிறாரு, நன்னூலுக்கு காண்டிகை உரை எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்து தொல்காப்பிய சூத்திர விருத்தி எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்து சிதம்பர மான்மியம் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. சிவஞான போதம் வார்த்திகம் என்னும் பொழிப்புரை அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்து இலக்கண கொத்துரை, இலக்கண கொத்து நம்ம கேட்டிருப்போம். ஆனா இவர் வந்து இலக்கண கொத்துரை, இப்படிதான் கேள்விகள் பாருங்க. இலக்கண கொத்தோட ஆசிரியர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இலக்கண கொத்துரை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இலக்கண கொத்தோட ஆசிரியர் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து தொல்காப்பியம் சொல்லதிகாரம், சேனாவரையும், சிவஞான போத சிற்றுரை, சிவராத்திரி புராணம், சிவ சேத்ராலய மகாத்சவ உண்மை விளக்கம், அதுக்கடுத்து சிவாலய தரிசன விதி, அதடுத்து சுப்பிரமணிய போதகம், இலக்கண விளக்க சூறாவளி, திருக்குறள் பரிமேலழகர் உரை இவர் பதிப்பு செஞ்சிருக்கிறார். ரொம்ப முக்கியமானது. உரையே எழுதியிருக்காரு, பதிப்பு செஞ்சிருக்கிறார். கொலை மறுத்தல், தருக்க சங்கிரக உரை, அதாவது சிவஞான முனிவரும் ஆறுமுக நாவலரும் மறுப்பு நூல்கள்லாம் நிறைய எழுதியிருக்கிறாங்க. இதுவே ஒரு கேள்வியா கேட்கலாம். மறுப்பு நூல்கள் எழுதின ஆசிரியர்கள் யார் யார் உரையாசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வச்சுட்டு நமக்கு அமைக்கலாம். கேள்விகள் எந்த வழியில வேணாலும் அமையலாம். நம்ம தான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அன்னப்பட்டியம், அதுக்கடுத்து பிரயோக விவேகம், திருச்சிற்றம்பல கோவையுரை, அதுக்கடுத்து திருக்கோவையார், நச்சினார்கினியர் உரை, சூடாமணி நிகண்டுரை, இவ்வளோ விஷயங்கள் இது பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து புத்துரை பதிப்புகள் இவரோடது. அதுக்கடுத்து ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நன்னெறி, நல்வழி, வாக்குண்டாம், கோயில் புராணம், திருமுருகாற்றுப்படை, சைவ சமய நெறி, சிவதரு மோத்தரம், திருச்சந்தி நீரோட்டக யமக அந்தாதி, மருதூர் அந்தாதி, சௌந்தர்ய லஹரி, இந்த மாதிரியான நூல்களையும் வந்து அவர் வந்து பதிப்பு செஞ்சிருக்கிறாரு. அப்போ இவ்வளோ விஷயம் வந்து இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. இன்னமும் ஆறுமுக நாவலரை பத்தி கேள்விகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அதை நம்ம ஒவ்வொரு முறையா ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம் தோழர்களே.